சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள தனியார் நகைக்கடை மேனேஜர் பிரதீப் ஷாட் தனது உதவியாளர்கள் இருவருடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிளைகளுக்கு தங்க ஆபரணங்களை கொடுத்துவிட்டு கடைசியாக திண்டுக்கல்லில் இருந்து 10 கிலோ தங்கத்துடன் சென்னை நோக்கி புறப்பட்டார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இயற்கை உபாதை கழிக்க சமயபுரம் அடுத்த கொணலை அருகே ரோட்டோரம் காரை நிறுத்தினர். காரை நிறுத்தி கீழே இறங்கிய கன நேரத்தில் பின்னால் வந்த காரில் இருந்து இறங்கிய 3 மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை பிரதீப் ஷாட் உள்ளிட்ட 3 பேர் மீதும் அள்ளி வீசினர். மிளகாய் பொடி கண்ணில் பட்டு பாதிக்கப்பட்ட கன நேரத்தில் காரில் இருந்த 10 கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பியது. சிறுகனூர் போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை ஆய்வு செய்தனர். அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் சிறிது தொலைவில் ரோட்டோரம் உள்ள ஹோட்டலில் உள்ள கேமரா பதிவை ஆய்வு செய்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் இருந்து தங்க நகைகள் கொண்டு போகும் விவரம் மர்ம கும்பலுக்கும் தெரிந்துள்ளது. மர்ம கும்பலுக்கும் நகை வியாபாரிகளுக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர்.